முல்லை பெரியாறு அணையில் வரும் 11ஆம் தேதி துணை கண்காணிப்பு குழு ஆய்வு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பருவநிலை மாற்றத்தின் போது முல்லை பெரியாறு அணை பகுதியில் கண்காணிப்பு குழுக்கள் சார்பில் ஆய்வு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த மார்ச் 22ஆம் தேதி மத்திய கண்காணிப்பு குழுவும் ஜூன் 3ஆம் தேதி துணை கண்காணிப்பு குழுவும் ஆய்வு செய்தன. இந்நிலையில் வரும் 11ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழு ஆய்வு நடத்தவுள்ளது. இந்த ஆய்வுக் குழுவின் தலைவராக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய கண்காணிப்பு பொறியாளர் கிரிதர் உள்ளார். இந்த ஆய்வுக் குழுவில் தமிழகத்தின் சார்பில் முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு பொறியாளர் ஷாம் இருவின், பெரியாறு அணை கம்பம் சிறப்பு கோட்ட பிரிவின் நிர்வாக பொறியாளர் செல்வம் ஆகியோர் உள்ளனர். கேரள அரசின் சார்பில் அம்மாநில நீர்ப்பாசனத்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் லெவின்ஸ் பாபு, செயற்பொறியாளர் சிஜி ஆகியோர் உள்ளனர். இதுகுறித்து தமிழக விவசாயிகள் கூறுகையில், ஒவ்வொரு முறையும் தலைமை குழுவும் துணை குழுவும் பெயரளவுக்கு முல்லை பெரியாறு அணையில் ஆய்வு செய்வதாகவும், ஆனால் நீர்மட்டத்தை உயர்த்துவதில் பின்னடைவே உள்ளது எனவும் தெரிவித்தனர்.